ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி மசாலாலாம் உதிராமல் நல்லா மொறுன்னு காலிஃப்ளவர் 65 தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜமி குக்கிங் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சுடுதண்ணில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். காலிஃப்ளவரை சுடுதண்ணில் போடும்போது அதில் இருக்க குட்டி குட்டி பூச்செல்லாம் வெளில வந்துடும். எப்போவுமே அந்த கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணும்போது தான் சேர்ப்பாங்க. நான் எப்போவுமே இந்த காலிஃப்ளவரோடையே சேர்த்துருவேன். காலிஃப்ளவரை இந்த சுடு தண்ணியில் 2 நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்கு மேலே இருக்க வேண்டாம். இப்போ அது வடிகட்டிடலாம். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேசன் எடுத்து அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், சால்ட் தேவையான அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கூட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியாக எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் ஒரு 3/4 கப்பு மைதா மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் அரை லெமனை புழிஞ்சுக்கணும். புழிஞ்சு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். இப்போ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை சேர்க்கணும். சேர்த்து அதுவும் எல்லா மசாலாவும் அந்த காலிஃப்ளவரில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு அரை மணி நேரம் அதிலே நல்லா ஊறட்டும், அப்படியே விட்டுடலாம். எண்ணெய் சூடான உடனே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போடணும். காலிஃப்ளவரை ஒன்றா எடுத்து போடணும். மொத்தமாக போட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் அதில் ஒட்டி பிரிஞ்சு வந்துடும். அதனால தனித்தனியாக ஒன்றா போடுங்க. அதே மாதிரி எண்ணெய் சூடான பிறகு காலிஃப்ளவரை போடுங்க. சில பேர் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க. அப்படி போடும்போது காலிஃப்ளவரில் இருக்க அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும், நல்லா வேகாது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. பாருங்கள், அந்த எண்ணெயில் மசாலாலாம் பிரிஞ்சு வரவே இல்லை. பாருங்கள், எல்லாம் அந்த காலிஃப்ளவர்லேயே ஒட்டி எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆச்சு. மசாலாலாம் உதிராமல் நல்லா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.